வெல்கம் டு மிச்சி செய்யும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா த பென்குயின் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் குட் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு படம் வந்து சொல்லலாம். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு மனசை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து உண்மையான கதையை மையப்படுத்தி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரியான கதைகள்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே வியப்பு ஏற்படுத்துது. அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை வந்து அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து காமிச்சிருக்காங்க. பொதுவா வந்து இந்த மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள அந்த பாசம் இருக்கு இல்லையா? அது வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத, ஒரு ஈகோ இல்லாத ஒரு அழகான பாசம் வந்து சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த பெட் அனிமல்ஸ்லாம் வந்து வளர்ப்பாங்க. நாய், பூனைன்னு சொல்லி நெறைய பெட் அனிமல்ஸ் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இந்த படத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குயினுக்கும், ஒரு மீனவருக்கும் இடையில உள்ள பாச போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னங்கிறத சுருக்கமா பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட கதை எங்க நடக்குன்னா, மெக்சிகோ நாட்டுல உள்ள ஒரு சின்ன தீவுல தான் வந்து இந்த கதை வந்து நடக்குது. அந்த சின்ன தீவுல பார்த்தீங்கன்னா, ஒரு மீனவர் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 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 லவபிள் ஒய்ஃப். அவர் விரும்பக்கூடிய ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த அந்த பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அந்த பையனுக்கு வந்து பர்த்டே ஒரு நாள் வருது. ஸோ அந்த பையனோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அப்பா வந்து டெய்லி போய் படகுல போய் மீன் பிடிச்சிட்டு வராரு. அப்பா கூட போய் ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ஆசைப்படுறான். இந்த மீனவருக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருக்காரு. அவரோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா, அதே ஸ்கூல்ல தான். இந்த இந்த பையன் படிக்கக்கூடிய அதே ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணு வந்து படிக்குது. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து குடுத்துருக்கும். பிறந்த நாளுக்குன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் வந்து குடுத்துருப்பாங்க. உன் பிறந்தநாள் அன்னைக்கு ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து குடுத்துருக்கும். சரி இந்த பையன் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ட வாங்கிட்டு வீட்ல வச்சிருப்பான். இவங்க அப்பா கிட்ட கேட்பான், "எப்பா எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் நீங்க குடுங்க. நான் உங்க கூட வந்து மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்பான். சரி அப்பாவும் பார்த்தீங்கன்னா, பையன் மேல ரொம்பவே பாசமா இருப்பாரு. சரி இப்ப ஒரு பிறந்த நாள் அதுவா அந்த பையன் ஒண்ணு சொல்றான். சரி உனக்கு என்ன கடல்ல போய் சுத்தி காமிக்கணும் அவ்வளவுதானே? சரின்னு சொல்லி நான் கடல்ல போய் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகுல எடுத்துட்டு தன் பையன வந்து அந்த கடல்ல போய் சுத்தி காமிக்க போவாரு. அப்படி சுத்தி காமிக்க போம்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கடல்ல படகுல போம்போது திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து அடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த பெரிய அலை அடிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த படகு அப்படியே கவிழ்ந்து, அந்த பையன் வந்து அந்த கடல்லே பார்த்தீங்கன்னா மூழ்கி இறந்து போயிருவான். இவரு வந்து பையன தேடி தேடி பார்ப்பாரு. அவரால அந்த பையன கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் இவர் கரைக்கு வந்துருவாரு. தன் பையன் இறந்ததை இவரால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஒரு டிப்ரஷன்ல போயிருவாரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அப்புறம் வயசான தோற்றத்த வந்து காமிப்பாங்க. அந்த 20 வருஷத்துல புருஷனும் சரி, பொண்டாட்டியும் சரி, அவங்க வாழ்க்கையே இருண்டு போயிரும். அவங்க பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. ரொம்பவே சைலண்ட் ஆயிருவாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த அந்த படகு எடுத்துட்டு தனியா போய் வந்து அவங்க பையன் இறந்து போன இடத்தையே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சுத்திக்கிட்டே இருப்பாரு 20 வருஷமா. ஸோ 20 வருஷமா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தனிமையில அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, சோகத்தோட உச்சக்கட்டத்துக்கு அவங்க போயிருவாங்க. ஸோ பையன் இறந்தனால. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனவேதனையில இருப்பாங்க. ஸோ இந்த டயத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நாள் வந்து கடல்ல வந்து படகுல போயிட்டு இருக்க டயத்துல, ஆ ஒரு பெண் குயின் வந்து இப்ப பெண் குயினோட கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குயினோட பழக்கவழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு தடவ வந்து மைக்ரேஷன் பீரியட் வரும். ஸோ மைக்ரேஷன் பீரியட்னா, ஒரு பெட்டரான பிளேஸுக்கு மூவ் ஆறதுக்கு, இல்ல ரீப்ரொடக்ஷன் ஆம்பள பெண் குயின், பொம்பள பெண் குயினும் சேர்ந்து ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, கரைக்கு வந்து வருவாங்க. கரைக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து குடிபெயர்ந்து போவாங்க. அந்த மாதிரி டயத்துல அந்த மைக்ரேஷன் டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெண் குயின் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குயின் கூட்டத்த விட்டு தொலைஞ்சு போயிரும். ஸோ கடல்ல நெறைய பெண் குயின் நீந்திட்டு இருக்கும். ஒரே ஒரு பெண் குயின் வந்து அந்த பெண் குயின் கூட்டத்த விட்டு தொலைஞ்சு போயிரும். அப்படி தொலைஞ்சு போன டயத்துல என்ன ஆகும்னா, அந்த கப்பல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில்லாம் வந்து நம்ம கொட்டுவாங்க இல்லையா? வேஸ்ட் ஆயில்லாம் இருக்கு. அந்த வேஸ்ட் ஆயில்லாம் கொட்டும்போது, அந்த வேஸ்ட் ஆயில் எல்லாமே அந்த பெண் குயின் மேல பட்டுரும். பெண் குயின் மேல பட்டு அந்த பெண் குயினே பார்த்தீங்கன்னா, உயிருக்கு அப்படியே தத்தளிச்சு போராடிட்டு இருக்கும். அப்ப நம்ம அப்பா ஹீரோ வந்து போவாரு. ஹீரோ அப்படி படகுல போம்போது, அந்த பெண் குயின் வந்து உயிருக்கு போராடுறத பார்த்து, அந்த பெண் குயின அப்படியே காப்பாத்தி கொண்டு வந்து, தன் வீட்ல வந்து அவரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாரு. அந்த பெண் குயினுக்கு தேவையான இதெல்லாம் மெடிசின்லாம் போட்டு, அந்த பெண் குயின் நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாரு. அவங்க ஒய்ஃப் வந்து, "பெண் குயின் எதுக்கு நீங்க எட்டு வந்தீங்க?" அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அவங்க 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 ஒய்ஃப்க்கு ஆரம்பத்துல இருந்து பெருசா புடிக்காது. சரி இருந்தாலும் ஓகே. அவங்க வீட்ல யாருமே அவங்க பையன் இறந்ததுக்கப்புறம் வீட்ல யாருமே கிடையாது. ஆனா பெண் குயின் வந்து இருக்கட்டும். கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். அதுக்கு வந்து உடம்பு குணமாற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் போய் கடல்ல விட்டுறேன்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பெண் குயினுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணி, அந்த மெடிசின்லாம் போட்டு அத நல்லா நீட்டா கிளீன் பண்ணுவாங்க. குளிப்பாட்டிலாம் விடுவாங்க. அந்த பெண் குயின் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை மாரி வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்ல உள்ள அந்த அந்த டவல்லாம் புடிச்சிருக்கும். ஒரு குழந்தை மாரி அந்த பெண் குயின் வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ இது வந்து ஆரம்பத்தில உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னோட பையனோட ஞாபகம் அவங்களுக்கு வரும். ஸோ அப்போ அந்த சின்ன பையனா இருப்பான்ல, சின்ன பையன் இறந்து போயிருப்பான். அந்த பையனோட ஞாபகம் எல்லாமே அவங்களுக்கு வரும்.
அதுக்கப்புறம் அந்த பெண் குயின் எல்லாம் சரியானதுக்கப்புறம் அந்த பெண் குயினை போய் கடலில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ கடலில் விட்டாலும் இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெண் குயினை ரொம்பவே அட்டாச் ஆயிருப்பாங்க. ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த பெண் குயின் வந்து ஒரு குழந்தை மாதிரி அவங்களுக்கு தெரியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெண் குயின் வாழ்கிற இடத்துல போய் விடணும் இல்லையா? அதனால பெண் குயினில் போய் அது எங்கே வாழுதோ அந்த இடத்துல போய் விட்டுட்டு வந்துருவாங்க. விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பெண் குயின் வந்து அவர் அப்பா வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவார். ஹீரோ ரொம்பவே மிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி இந்த பெண் குயின் இவரை பார்க்க வரும். இவரை பார்க்க வந்தோடனே இவருக்கு சரியான ஆச்சரியம். என்னது போய் விட்டுட்டு வந்து திருப்பி இவரை பார்க்க வந்தோடனே இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இவருக்கும் கூடயே சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் அந்த மைக்ரேஷன் பீரியட் வருதோ அப்போல்லாம் இவங்களை வந்து பார்க்க வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு வியப்பாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அவங்க பையன் இறந்து போயிருப்பானே அந்த பையனோட பிஹேவியர் எல்லாமே அந்த பெண் குயின்கிட்ட இருக்கும். அந்த பையனோட அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கும். அந்த கிஃப்ட் அந்த பையன் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அந்த பெண் குயின் அந்த கிஃப்ட்டை எடுத்து வந்து அதுக்குன்னு ஒரு குட்டி வீடு மாதிரி வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இதே நேரத்தில் என்னதுன்னா இந்த பெண் குயின்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய பெண் குயின் வந்து கவனிப்பாங்க. அப்போ ஒரே ஒரு பெண் குயின் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி மனுஷங்க தொடரும்போது அந்த பெண் குயின் வந்து இந்த பெண் குயின் வந்து பெருசாக எந்த ரியாக்டும் பண்ணாது. ஸோ இவங்களுக்கு இந்த பெண் குயின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க நோட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண் குயின் ஒரு ரெட் கலர் டேக் வந்து போட்டு விட்ருவாங்க. போட்டுவிட்டு அந்த பெண் குயின் எங்கெல்லாம் போகுதோ அதை வந்து கண்காணிப்பாங்க. ஸோ அந்த பெண் குயின் வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ஹீரோவை போய் மீட் பண்ணுது. ஹீரோவை பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். அது வந்து அங்கே உள்ள ப்ரெஸ்ஸுக்கு, மீடியாவுக்கு, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாமே தெரிய வரும். அது தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிரும். ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிரும். ஸோ ஒரு பெண் குயின் கடலில் வந்து உயிருக்கு போராட நேரத்தில் வந்து ஒரு மீனவர் வந்து அந்த பெண் குயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பண்ணி மெடிசின் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெண் குயின் வந்து ஒவ்வொரு 6 மாதமும் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்காகவே அந்த பெண் குயின் வந்து இவரை தேடி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பயங்கர வியப்பாகும். சோஷியல் மீடியா பூரா பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிரும். ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர்கள் டீமில் வந்து இந்த பெண் குயின் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த பெண் குயின் எப்படியா நம்ம ஆராய்ச்சி கொடுத்து கெட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் முதல்ல எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் குயினை பார்த்தீங்கன்னா அதுக்கே மனசாட்சி இல்லாமல் அங்கேருந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி கூட ஒரு பெரிய வண்டியில் கூட்டு போவாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த பெண் குயினை விட்டுருவாங்க. சரி அந்த ஆராய்ச்சியாளர் ஒரு லேடி வந்து காமிப்பாங்க. சரி விட்டுரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குயினை விட்டுருவாங்க. அந்த பெண் குயின் திரும்பி வந்து இவரை தேடி வரும். அந்த மீனவரை தேடி வரும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசம், அன்பு அப்படிங்கிறது எவ்வளோ அழகான ஒரு விஷயத்த ரொம்ப உன்னதமாக அந்த சீனில் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை தேடி வர பார்த்து ஊர் மக்களே வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த வந்து ஊர் பூரா சின்ன ஒரு தீவில் உள்ள ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான். அதனால் ஊரில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. பெண் குயின் பயங்கரமாக வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஊரில் அந்த பெண் குயின் வராத வந்து பெண் குயின் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. ஸோ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் குயின் வந்து தொலைஞ்சு போயிடும். இவர் மீனவரோட எல்லாரும் சேர்ந்து 20 வருஷமாக யாருக்கிட்டையும் பேசாமல் தனிமையாக இருந்தவங்க அந்த பெண் குயின் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கூடையும் சகஜமாக பேசி பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் குயினை தேடி இவரும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து கடைசி அந்த பெண் குயினை கண்டுபிடிச்சு வருவாங்க. இந்த மாதிரி அந்த பெண் குயினோட ரொம்ப அழகாக வந்து அவங்களோட நாட்கள் வந்து போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடந்த கதையை வச்சு எடுத்திருக்காங்க. 8 வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இவரை வந்து மீட் பண்ண வருமா. இவருக்கு ஹெல்ப் பண்ண இவரை வந்து மீட் பண்ண அந்த பெண் குயின் வந்துருமா. இந்த மாதிரி தொடர்ச்சியாக 8 வருஷம் அந்த பெண் குயின் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு உண்மையான கதையை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தது. ஸோ அன்பு, பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெண் குயினுக்கு கூட எப்படி தெரியுது பாருங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கும் விலங்குக்கும் இடையில உள்ள அந்த பாசம் வந்து ஒரு உன்னதமான ஒரு பாசம் அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தை பார்த்து நம்ம ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா பாருங்கள், ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு நம்ம அந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.